வணக்கம். அன்பான உயிர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இது உங்களுடைய வெங்கடேஷ் ஸ்பீக்ஸ். நான் உங்களுடைய வெங்கடேசன் பேசுகிறேன். நான் இந்த யூடியூப் இப்போது இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது எப்போது போஸ்ட் ஆகுதோ அன்றைக்கி தான். ஏன் இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த யூடியூப்பு மெயினாக ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கி யூடியூப்பில் கிட்டத்தட்ட 70% சொல்லக்கூடிய கண்டென்ட் வெறுமனே ஒரு ஷஃபில்டாக 70% 30% அப்படிங்கிற மாதிரி உண்மையும் பொய்யும் கலந்து தான் வருது. அது எதுலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு குக்கிங், கார்டனிங், இந்த மாதிரி எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் வருது. அதனால நானும் உங்களை மாதிரி யூடியூப் பார்க்குறவன் தான். ஸோ இந்த யூடியூப்லாம் நான் பார்க்கும்போது, என்னடா இது இவ்வளோ பொய் சொல்கிறாங்க, இது ஃபேக்ட் இல்லையே, இந்த இடத்துல இதையும் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு தோணி ஏன் நாமளே ஒரு யூடியூப் ஆரம்பித்தா என்னாச்சு, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான பல தடவை வரும்போது, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை புகுத்து விடும், நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அது மூலமாக நான் சரி முயற்சி பண்ணி பார்க்காமையே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிறது வேஸ்ட். இத்தனை பேர்த்துக்கு நம்ம கமெண்ட் அடிக்கிறோம். ஸோ நமக்கு எதாவது கமெண்ட் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறதை காட்டிலும் நாம் அதை செய்யாமையே இருந்துட்டு நம்ம கமெண்ட் அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது, சரி இதை செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு முடிவு. இப்போது நான் இதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி, அதாவது செல்ஃபோன் இருக்குது, பட் ஆனால் ட்ரைபாட், மைக்கு, இதோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ரிங் லைட் வாங்கலை. ஸோ ரிங் லைட்டு இதெல்லாம் வாங்கிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சில தடங்கல்கள், அதன் மூலமாக இப்போ தான் இது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆரம்பிச்சுது. ஸோ அதன் மூலமாக இது நம்மளுடைய புது வருட பிறப்பு, தமிழ் வருட பிறப்பில் எனக்கு இதை ஆரம்பித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கக்கூடியது தான் பேசிக்காக. அதாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசை எனக்கும் இருக்குது. ஸோ அதனால இதை ஒரு பிளாட்ஃபார்மாக, சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான கண்டென்ட்டை மக்களுக்கு கொடுக்கணும். அதில் நாலேஜ் இருக்கணும், சும்மா பார்த்துட்டு போகக்கூடியதாக இருக்கக்கூடாது, ஃபேக்டும் இருக்கணும், சில பாயிண்ட்ஸும் இருக்கணும், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதா இருக்கணும். ஒரே இடத்துக்கே வந்தால் இப்போ எப்படி நம்ம சூப்பர் மார்க்கெட் போனால் எல்லாமே கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி என்னோட சேனலில் முக்காவாசி மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட இதை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோட பேர் வெங்கடேசன். ஸோ அதனால வெங்கடேஷ் ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வச்சுருக்கேன். மேற்கொண்டு வர நாட்களில் நான் என்னை பற்றியும் என்னோட குடும்பத்தை பற்றியும் தேவை ஏற்படும் போதெல்லாம் அதை நான் சொல்கிறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் குக்கிங், கார்டனிங், கோஷாலா, அப்புறம் ட்ரெடிஷன், கல்ச்சர், வேதங்கள், தமிழ் மக்கள், தமிழ் மொழி, பாரத தேசம், பாலிட்டிக்ஸ். ஏன்னா அரசியல் இல்லாமல் ஒரு நகர்வும் இல்லை. ஸோ பாலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ எல்லாத்துல இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ். ஸோ அதனால் பாலிட்டிக்ஸ் பேசாமல் இருக்க முடியாது. ஸோ பாலிட்டிக்ஸ் இப்படின்னு ஒய்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதா இருக்கும் இந்த சேனல். ஸோ ஆஸ்ட்ராலஜி, நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு நம்மளினுடைய முறையிலான தேதிகள், இன்னைக்கு என்ன தேதி, நாளைக்கு என்ன தேதி அப்படிங்கிறத அறிவிக்கக்கூடியதாக இந்த ஒரு விஷயத்தை நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதன் மூலமாக இந்த மாதிரி எல்லா விதத்தையும் கவர் பண்ணி இந்த யூடியூப் சேனல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக உங்களுடைய அனைவரோட ஒரு ஆதரவும், நான் எதாக இருந்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அதனால் பார்ப்போம், போக இது எப்படி, எந்த அளவுக்கு இதை நான் கொண்டு போகிறேன், இதன் மூலமாக எனக்கு என்ன லாபங்கள் வருது, ஸோ இதன் மூலமாக நான் மக்களுக்கு என்ன கொண்டு போகிறேன், மக்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது, அதாவது என்னோடய அன்பான உயிர்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத போக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, நன்றிகள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது தான். ஸோ ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகே, பகிருங்கள், விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள், பகிருங்கள், உங்களுடைய ஒரு விருப்பமான உரையை தெரிவியுங்கள். நன்றி. உங்களுடன் வெங்கடேஷ்.